எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் தீஸ் பிலீஃப்ஸ் யூ வில் சஃபர் டூ மச் இன் யுவர் லைஃப். பிலீஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்ம லைஃப் இன்ஜினே அதுதான் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்மளுடைய பிலீஃப எந்த அளவு வந்து கரெக்ட்டா பாசிட்டிவா வச்சுட்டு இருக்கோமோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம லைஃப் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும். லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற டிராவல் வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம் நம்ப. அதே சமயத்துல நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் சொல்லப்படுற இந்த நம்பிக்கைய வந்து எந்த அளவு நெகட்டிவா நம்ம மாத்த ஆரம்பிக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம லைஃப்பும் வந்து கொஞ்சம் நெகட்டிவா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் ஒருத்தர் வந்து நெகட்டிவா திங்க் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப்ல நடந்த சஃபரிங்ஸா இருக்கலாம். லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே சஃபரிங்கா இருக்கலாம், இல்ல ஹாப்பினஸ்ஸா இருக்கலாம். எல்லாமே கலந்து தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, துன்பம் வர நேரத்துல அந்த துன்பத்த ஏத்துக்கிட்டு, ஓகே நமக்கு இது மாரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அத ஃபுல்லா அனுபவிச்சுருவாங்க. ஆனா இன்பம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் நடக்கும்போது கூட, அந்த துன்பத்தையே நெனச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ! இப்படிதான் ஆயிடுச்சு, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன மாத்திக்கவே மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சஃபரிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெயின் வந்து ஒரு ஒரு டான்ஜிபிளான, ஒரு விசிபிளான ஒரு உருவம் மாரி நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதோடைய தடத்த, அதோடைய அறிகுறிகள, அதோட அடையாளத்த நம்மளுக்குள்ள விட்டுட்டு போயிடும் அந்த சஃபரிங். அந்த மாரி விட்டுட்டு போம்போது எத பார்த்தாலுமே அந்த பாஸ்ட்ட நம்மளுக்கு நமக்கு முன்னாடி நடந்த அந்த தப்பான விஷயத்த நெனச்சு மத்த எல்லாத்தையுமே பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருப்போம். யாராவது நம்மகிட்ட பேசுனாங்கன்னா, ஓவரா அவங்க பேசுற விஷயங்கள், செய்கைகள், பிஹேவியர் எல்லாத்தையுமே ஓவரா அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு சில அவநம்பிக்கைகள குடுக்க ஆரம்பிச்சுரும். யாரையுமே நம்பக்கூடாது. எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான் இந்த உலகத்துல. சந்தோஷம் அப்படி சொல்லப்படுற விஷயமே கனவு தான். நிஜத்துல நடக்கவே நடக்காது. யாரையுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா வச்சு தான் பேசணும். ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு இந்த மாரி நம்பிக்கைகள்லாம் நம்ம மனசுக்குள்ள அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அத நம்ம நம்ப ஆரம்பிச்சுருவோம். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நம்பிக்கைலாம் உண்மை கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்த பிலீஃப் தான். இத நீங்க தூக்கி போட்டா தான் கொஞ்சம் ஃப்ரீயா வாழ முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மலை ஏறும்போது மல்லிகை பூ கூட ஒரு பாரம் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் மலை ஏறுறதுன்னா நம்ம லைஃப்ல வந்து டிராவல் பண்ணும்போது, ஒரு சின்ன தப்பான, கஷ்டமான எண்ணம் கூட நமக்கு வந்து அது பல ரொம்ப வந்து ஒரு வெயிட்டேஜ் தான். அந்த எண்ணத்தலாம் தூக்கி போட்டுட்டீங்கன்னா, வாழ்க்கைன்ற அந்த மலை ஈஸியா ஏறி கடக்கலாம். ஸோ இந்த மாரி பிலீஃப்ஸ நீங்க விட்டு தான் ஆகணும். இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் பிலீஃப் எப்படி தப்பா இருக்கும்? என்ன மாரியான பிலீஃப் நம்ம விடணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐ வில் நாட் ட்ரஸ்ட் எனிபடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிலீஃப் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க விட்டே ஆகணும். யாரையுமே நம்ப மாட்டேன். எல்லாருமே ஏமாத்துக்காரங்கன்னு சொல்லப்படுற எண்ணம் நமக்கு எப்ப வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நமக்கு பாஸ்ட்ல குடுத்த பெயினான எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா, இல்ல உங்கள யாராவது வந்து ஏமாத்தி இருக்கலாம். யாராவது பொய் சொல்லியிருக்கலாம். இல்ல பெரிய லெவல்ல உங்கள வெறுத்து இருக்கலாம். அப்ப எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. எல்லா மனிதர்களுமே இப்படிதான் சொல்லப்படுற இந்த விஷயம் ஆழமா உங்க மனசுல பதிஞ்சிருச்சுன்னா, இதுக்கு அடுத்து வர எல்லாரையுமே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவோம். நம்ம எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் எழுதப்படாத விதி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாரையுமே நம்பிடவும் கூடாது. யாரையுமே நம்பாம இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். அப்போ இப்போ கரண்ட்டா உங்க கூட பழகிட்டு இருக்க மனிதர்கள் உண்மையிலேயே தப்பான மனிதர்களா இல்லாம நல்ல மனிதர்களா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஏமாத்துவாங்களோ அப்படின்னு சொல்லப்படுற அறிகுறிகள கூட குடுக்காத மனிதர்களா இருந்துமே அவங்கள நீங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. சிம்பிளா ஐய்யயோ! வேணாம் தள்ளி இருந்துக்கிறேன். யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, இது உங்களுடைய பொய்யான பிலீஃப். இதனால நீங்க அதிகமா சஃபரிங் தான் ஆவீங்க. இத தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்ன காரணம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த தாட்ல இருக்கிற நெறைய பேரு அவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நெனச்சு கரண்ட்டா பழகுற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குரோ ஆகுறதுக்குள்ள அத அப்டியே புதைச்சுருவாங்க. வேணாம் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு. டைம் எடுத்து பொறுமையா பழகி பாருங்க. ஏன்னா, இப்போ நீங்க பழகிட்டு இருக்க மனிதர்கள் நம்பிக்கையான, நம்பகமான மனிதர்களா கூட இருக்கலாம். ஸோ யாரையுமே நம்பக்கூடாது அப்டின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு இன்சிடென்ட்னால பாஸ்ட்ல நடந்த தப்பான இன்சிடென்ட்னால வந்துரக்கூடாது. அப்படி நீங்க வந்திருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஃபேக்கான ஒரு பிலீஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் ஐ டெல் மை ஃபீலிங்ஸ் இட் வில் பர்டன் மோர் அதர்ஸ். அதாவது நான் என்னுடைய ஃபீலிங்ஸ வெளிய சொல்லக்கூடாது. என்னுடைய நீட வெளிய சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் தேவைனாலும் யார்கிட்டயும் போய் கேட்கக்கூடாது. செல்ஃப் சஃபிஷியன்ட்டா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அதுவும் ஒரு ஃபால்ஸான பிலீஃப். இதனாலயும் நீங்க அதிகமா சஃபர் ஆவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரியான எண்ணம் யார்கிட்டயுமே எதுவும் கேட்க வேணாம். அப்படி கேட்டா நம்மள வந்து யாரும் தப்பா நெனச்சுப்பாங்க. ஒரு உதவி கூட ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூடாது. இல்ல நம்மளுடைய வலிகள மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நம்மளுடைய தேவைகள மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்ற எண்ணம். மத்தவங்க நம்மள வெறுத்துருவாங்களோ இதனாலன்னு சொல்லப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அதுவும் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பிலீஃப் தான். இந்த எண்ணம் எந்த மாரியான பெர்சனுக்கு அதிகமா வந்திருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சைல்ட்ஹுட்ல வந்து சில பேருக்கு வந்து அவங்க கேட்டது கிடைச்சிருக்காது.
ஒரு விஷயம் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அது நடந்திருக்காது. இல்ல அவங்களே போய் வாலண்டரா நெறைய வாட்டி கேட்டு கேட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காம சில விஷயம் போயிருக்கும். இந்த ஒரு ரீசன்ஸ்னால என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகேங்க யார்ட்டயும் கேட்கக்கூடாது போல இருக்கு. ஒரு ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் நம்ம வெளிய சொல்லக்கூடாது போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருந்தா, அவங்கள அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. இல்ல ஒருவேள நான் என்னுடைய விஷயங்கள கேட்கிறேன், சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்த மனிதரோட வாழ்க்கையில வந்து என்ன ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கோ தெரியல. அவங்க என்ன எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல சொல்லப்படுற இந்த ஒரு பிலீஃப்மே வந்து தப்பான ஒரு பிலீஃப் தான். இந்த பிலீஃப் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மலாம் மிஷின் கிடையாது. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். வலி வந்தால் சொல்லணும். தேவை இருந்தா கேட்கணும். உங்களுக்கு அன்பு வேணும்னா கூட மத்த மனிதர்கள் கிட்ட போய் அன்பா பழகி அவங்க கிட்ட இருக்கிற அன்ப நீங்க வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. பட் அத தாண்டி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல இந்த பிலீஃப் அப்டின்னா, இதுவும் உங்கள அதிகமா சஃபர் பண்ண வைக்கும். தயவு செஞ்சு இதுலருந்து வெளிய வந்துருங்க அப்டின்றத சொல்றேன். ஸோ 3வது விஷயம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ அம் நாட் என்டைட்டில்டு ஃபார் ரெஸ்ட் அப்டின்னு சில பேர் ஓடிட்டு இருப்பாங்க. சில பேர் ரெஸ்ட்ட வந்து லேசினஸ்ன்னு நெனச்சுப்பாங்க. சில பேர் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரிவார்டா நெனச்சுப்பாங்க. இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா, நான் ஏதாவது சாதிச்சிருக்கணும். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா, நான் ஏதாவது உழைச்சிருக்கணும். நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உன்னதமா ஏதாவது பண்ணியிருக்கணும். ஓடி ஓடி உழைக்கிற வயசுல தான் உழைக்க முடியும். உட்கார்ந்து நல்லா உழைச்சு பணத்த சேர்த்துட்டா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுற மாரியான பழமொழிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரெஸ்ட்ட எடுக்காம புரொடக்டிவா இருக்கிறது மூலியமா மட்டும் தான் உலகத்துக்கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட்ட வாங்கிக்க முடியுன்ற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, அவங்களும் இந்த பிலீஃபால அதிகமா சஃபர் பண்ணப்படுவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ரிவார்ட் கிடையாது. இது நெசசிட்டி. உங்களுக்கு வேணுன்ற டைம்ல நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குறதுன்றது உங்களுக்கு குடுக்கப்பட்ட உரிமை. புரொடக்டிவா இருக்கிறது தப்பு இல்ல. நெறைய விஷயங்கள நீங்க செய்யணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ரெஸ்ட்ட விட்டுட்டு உங்களுடைய ஹெல்த்த விட்டுட்டு நீங்க எதையும் சாதிக்க வேணாம். உங்களுடைய தூக்கத்த விட்டுட்டு நீங்க எதுவும் பெரிய கொடிய நட்ட வேணாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம எது சாதிக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம ஹெல்த் தான் முக்கியம். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் நீங்க ஓகே புரொடக்டிவிட்டி தான் எல்லாம் அது மூலியமா தான் உலகம் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்னா, அந்த மாரி கஷ்டப்பட்டு இங்க யாரும் ப்ரூவ் பண்ணி எதுவும் சாதிக்க வேணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த தாட் இருந்ததுன்னா, அதுவும் ஒரு பொய்யான பிலீஃப். அதனாலயும் நீங்க அதிகமா சஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் ஐ வாண்ட் டூ அக்செப்டட் ஆர் லவ்ட் பை அதர்ஸ், ஐ ஹேவ் டூ கிவ் மோர் டூ அதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயமும் அதாவது என்ன யாராவது விரும்பணும், என்ன எல்லாரும் ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணா எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவணும். எல்லாருக்கும் குடுக்கணும். எல்லாருக்கும் குடுக்கணும், ஓடி ஓடி போய் உதவணும்னு சொல்லப்படுற எண்ணம்லாம் வந்து ரொம்ப ஈஸியா யாருக்கும் வந்துராது. ரொம்ப ஹை கிளாஸான எண்ணம். ஆனா சில பேர் அத எக்ஸாஜரேஷனா போயிட்டு மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்காக இவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த இழந்து குடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி குடுத்தா தான் மத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்கும். அப்படி குடுத்தா தான் மத்தவங்க ஐ மீன் ஏத்துப்பாங்க. அப்படி குடுத்தா தான் என்ன வந்து ஒரு டேலண்டான பெர்சன் நெனச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உதவிட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல கண்டிஷனல் லவ்ல வளர்க்கப்பட்ட குழந்தைகள். அதாவது அன்கண்டிஷனல் லவ்னு ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்காம அன்கண்டிஷனலா லவ் பண்றது நம்ம அம்மா மட்டும் தான் நம்மள லவ் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? நம்ம தப்பு பண்ணாலும் அவங்க நம்மள லவ் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் அம்மா மட்டும் தான் பிள்ளைங்கள் மேல கோவமே பட மாட்டாங்க. அதான் அன்கண்டிஷனல் லவ். அது மட்டும் இன்னொரு விஷயம் அன்கண்டிஷனல் லவ்னா ஒரு ஃபேன்ஸ் ஒரு பெரிய ஆக்டர் மேலயோ, இல்ல பெரிய ஒரு செலிபிரிட்டி மேலயோ வச்சிருக்கிறது ஒரு அன்கண்டிஷனல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம லவ் பண்றோம். ஆனா சின்ன வயசுல சைல்ட்ஹுட் பீரியட்ல கண்டிஷனல் லவ். அதாவது நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணா உங்க பேரன்ட்ஸ் உங்கள பாராட்டியிருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு லவ் கிடைச்சுது அப்படின்ற மாரியான பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு பிலீஃப்ல நீங்க மாட்டுன ஒரு பெர்சனா இருக்கீங்க. அப்ப நம்ம ஏதாவது குடுத்தா தான், நம்ம ஏதாவது செஞ்சா தான் நம்மள மதிப்பாங்க, நம்மள லவ் பண்ணுவாங்க, நம்மள ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயத்துல பிலீஃப்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, இதுவும் பொய். ஏன்னா வந்து நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க நீங்களா இருந்தா இங்க எல்லாருமே உங்கள ஏத்துக்க போறாங்க. எல்லாருமே உங்கள காதலிக்க போறாங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஆனா இது குடுத்தா தான் நம்மளுக்கு காதல் கிடைக்கும்னு நெனைக்கிறது, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எதுவும் குடுக்க வேணாம். இதுவும் வந்து ஒரு பொய்யான பிலீஃப். இந்த பிலீஃப் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்க அதிகமா சஃபர் ஆவீங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ கான்ட் அஃபோர்ட் டூ மேக் மிஸ்டேக்ஸ். தப்பு பண்ணக்கூடாது. மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது. நான் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் வார்த்தைகள அளந்து கரெக்ட்டா பேசணும். ஒரு செயல செஞ்சாலும் தப்பு இல்லாம செய்யணும். ஒரு முடிவெடுத்தாலும் அதுவும் 100% கேரண்டீடான ரிசல்ட் எனக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுற எண்ணமே பெரிய தப்பு தான். ஏன்னா மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் வந்து எல்லாருக்குமே ரைட்ஸ். நானும் மிஸ்டேக் பண்ணலாம், நீங்க மிஸ்டேக் பண்ணலாம். இந்த உலகத்துல பொறந்த எல்லாருமே மிஸ்டேக் பண்ணியே ஆகணும். அது அவங்களுடைய பிறப்புரிமை அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா தப்பு பண்ணும்போது மட்டும் தான் நம்முடைய கான்ஷியஸ் அதிகமாகி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போவோமே தவிர்த்து, தப்பு பண்ணாம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைக்கும்போது நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அந்த மாரி எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த பிலீஃபால நீங்க கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ரியாலிட்டிய விட நம்ம சிந்தனையில தான் அதிகமா வேதனைப்படுறோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தப்பு பண்ணி அந்த விஷயம் நடக்கிறத விட, நடந்தா என்ன ஆயிடுமோன்ற பயம் தான் நமக்கு அதிகமா இருக்கே தவிர்த்து, அதனால அந்த அந்த அளவு பெருசா இம்பாக்ட் இருக்கவே இருக்காது. மத்தபடி மத்தவங்க என்ன யோசிப்பாங்க? மத்தவங்க என்ன இப்படி தண்டிச்சுருவாங்கன்னு சொல்லி சொல்லி அந்த மாரி நபர்கள் வந்து அவங்கள அவங்களே தண்டிச்சுட்டு இருக்காங்க.
இந்த பிலீஃப், இந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுன்னா இதுவும் உங்களை சஃபரிங்ல தள்ளிடும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் ஐ லெட் மை காட் டவுன், பீப்புள் வில் ஹர்ட் மீ. என்னை சுத்தி நான் ஒரு வட்டத்தை கிழிச்சு வச்சிருக்கேன். அந்த வட்டத்துல இருந்து அந்த கார்ட நான் எடுத்தேன்னா, மக்கள்லாம் வந்து என்னுடைய பவுண்டரிக்குள்ள வந்து என்ன ஹர்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு இருந்தது, பிலீஃப் இருந்ததுன்னா, அதுவும் உங்கள அதிகமா சஃபரிங்ல தள்ளிடும்ன்றது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் உங்க லைஃப்ல நீங்க பாஸ்ட்டா ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயங்கள், சில நபர்கள் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாம், ஏதாவது தப்பா பேசியிருக்கலாம், இல்ல உங்களுடைய பிரைவசி மேட்டர்ஸ்ல தலையிட்டிருக்கலாம். எல்லாமே அக்செப்டட். ஓகே. அதனால அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது, நம்ம எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்சிங்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பவுண்டரி கிரியேட் பண்றது தப்பு கிடையாது. என்கிட்ட இப்படி பேசுங்க, இதுக்கு மேல வராதீங்க. இந்த லெவல்ல பேசுங்க, இதுக்கு மேல நீங்க அங்க இருங்கன்னு சொல்லப்படுற பவுண்டரிய கிரியேட் பண்ணலாமே தவிர்த்து, டோட்டலா டிஸ்டன்சிங் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து ஒரு சோஷியல் அனிமல்ஸ் தான். நம்ம எல்லாரையுமே வந்து வெறுத்துட்டு இருக்க முடியாது. எல்லார் கூடயுமே நம்ம ஒண்ணா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா, சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்ம கொஞ்சம் தனிமையா இருந்துடலாமே அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வந்தால், அது நாமே நமக்கு குடுத்த தண்டனையா தான் மாறிடும். பவுண்டரி செட் பண்ணுங்க. ரொம்ப தனிமையா இருக்காதீங்க. உங்க நண்பர்கள விட்டுறாதீங்க. உங்களுடைய புதுசா நீங்க பழகுற நபர்களையும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பழகுங்க. சுத்தமா டிஸ்டன்ஸ் பண்ணீங்க, மத்தவங்க ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே டிஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்களே உங்கள லோன்லினெஸ்ஸா மாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பிலீஃப் இருந்தா, அதுவும் உங்கள சஃபரிங்ல தள்ளிடும்ன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாகவே மாறிக்கிறோம். அப்போ பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா மாறிடும். நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்பிக்கைகள் மேல நம்பிக்கை வைங்க. அவநம்பிக்கைகள் மேலயும், மூட நம்பிக்கைகள் மேலயும் நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்றத தான் நான் இங்க சொல்ல வரேன். ஏன்னா சஃபரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அகைன் எல்லாருக்குமே அதுவும் ஒரு உரிமை தான். எனக்கும் சஃபரிங் வரும். உங்களுக்கும் சஃபரிங் வந்திருக்கலாம். அதே மாரி ஹாப்பினஸும் எனக்கும் வரும். உங்களுக்கும் வந்திருக்கலாம். அப்ப எல்லாத்தையுமே வந்து ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய எப்படி வியூ பண்றோமோ, அத பேஸ் பண்ணி மட்டும் தான், அந்த நம்பிக்கைய வச்சு மட்டும் தான் வாழ்க்கைன்ற சக்கரம் ஓடும். அந்த சக்கரத்த ப்ராப்பரா வைக்கணும்னா, நம்புற விஷயத்த மட்டும் நம்புங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.